மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதியை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான டி.ஆர். பாலு, திருமாவளவன், துரை வைகோ, சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் மத்திய அரசின் திட்டங்களை சரியாக கண்காணித்து வளர்ச்சித் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். 1989ஆம் ஆண்டு கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு திட்டம் பெரும் இயக்கமாக மாறி தற்போது இந்தியாவுக்கே முன் உதாரணமாக திகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 4½ ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,25,362 கோடி ரூபாய் வங்கி இணைப்பு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். சுய உதவி குழுக்களோட தடையற்ற செயல்பாடுகளுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு 1,25,362 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பா வழங்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி மகளிருக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 3/9/2025 வரை 1,46,100 சுய உதவி குழுக்களுக்கு 13,062 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் வளர்ச்சித் திட்டங்கள் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு தனது பங்களிப்பை முறையாக வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்மோட எல்லா திட்டங்களுமே கடைகொடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடையும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னோட நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்.